வணக்கம். திமுக ஆட்சியில் நடந்த பெண்கள் கொடுமைகளை விட தாவேகா ஆட்சியில், அதாவது விஜய் ஆட்சியில் அதிகமாக நடக்கிறது. இதை கட்டுப்படுத்த முதல்வர் தவறிவிட்டார். அவருக்கு என்ன, காலையில ஏந்திரிச்சா இந்த கட்சியை உடைக்கலாமா, அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கலாமா, யாரை கட்சியில கொண்டுட்டு வரலாம், இதை தான் நினைக்கிறார். மக்களை நினைக்கிறது இல்லை. இதை பாருங்க, சமீபத்தில் நடந்த இதெல்லாம் என்னென்னங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. மயிலாடுதுறையில சிறுமிக்கு 17 வயது சிறுமிக்கு காதல் தொந்தரவு கொடுத்து அது தற்கொலையில் முடிந்தது. நீங்களே பாருங்க. திவ்யதர்ஷினியோட அம்மா பேசுறேன் சார். நாங்களே பாப்பாவை பறி கொடுத்துட்டு நிற்கிறோம். ஆணவ படுகொலைன்னு சொல்றாங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல சார். இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது. இந்த சிபிஐ விசாரணை வச்சு என்ன தப்பு நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு அவங்க தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். இந்த மாதிரி எங்க பொண்ணுக்கு பண்ண மாதிரி இனி ஒரு சம்பவம் இந்த தமிழ்நாட்டில் இதுமாதிரி நடக்கக்கூடாது. நாங்க இழந்துட்டு நிக்கிற எங்களுக்கு சீக்கிரம் நாங்க போய் அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு நிலை உருவாகணும். எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. இதுவே கடைசியா இருக்கணும். எங்க பாப்பாவோட சம்பவம் இதுமாரி தமிழ்நாட்டில் இதுமாரி நடக்காம தடுக்கணும் இந்த அரசாங்கம். பாத்தீங்களா? அடுத்தது பாருங்க. தருமபுரி பேருந்து நிலையத்துல அந்த பாப்பா காலேஜுக்கு போறதுக்கு வெயிட் பண்ணுது. இதை காதலிக்க மறுத்ததுக்காக ஒருத்தன் கத்தியால குத்திடுறான். அந்த அம்மா இறந்தே போச்சு, அந்த பாப்பா இறந்தே போச்சு, அந்த பொண்ணு இறந்து போச்சு. இதையும் பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்லப்பா, பஸ் ஸ்டாண்ட்லயா அதே மாதிரி திருப்பத்தூர் இந்த பாப்பா கல்லூரியில் படிக்கிறாங்க. இவங்கள ஒரு ஆட்டோ டிரைவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. ஆணவ காதல்ல இருந்து முதல்ல ஆணவ காதல ஆரம்பிச்சு அப்புறம் உண்மையான காதலா அந்த பேரண்ட்ஸ் கதறாங்க. பாருங்க. எங்களுக்கான வேலை செய்வோம். அவங்க பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கான வேலை செய்வோம் சார். இப்ப யாரும் எதுவுமே பண்ண தெரிஞ்சுக்க மாட்டேங்க. திவ்யா, இதெல்லாம் பரவாயில்லையா? நீ டச் பண்ணாம அடுத்தது ராமேஸ்வரம் அருகே இதே மாதிரி சிறுமி, அதையும் பாருங்க. பள்ளி மாணவியை குத்தி கொலை செய்த இளைஞர். காதலிக்க மறுத்ததால் கொலை நடந்ததா? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியை சேர்ந்த முனிராஜ் என்கிற இளைஞர் அந்த பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவரை ஒருதலைபட்சமாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த மாணவி அந்த காதலை ஏற்க மறுத்து வந்திருக்கிறாராம். இதனைத் தொடர்ந்து அந்த பெண் பள்ளிக்கு செல்லும் போது சேரன்கோட்டை அருகே முனிராஜ் அந்த பெண்ணை மறித்து தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த மாணவி அவரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்திவிட அந்த மாணவி படுகாயமடைந்து உயிருக்கு போராடி சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டிருக்கிறார். இந்த சிறுமிக்கு காதலிக்க மறுத்ததால் கத்தி குத்து. இது என்ன தமிழ்நாடா கத்தி குத்து நாடா என்பதை முடிவு செய்யுங்கள். இது பெண்களுக்கு ஒரு சாபக்கேடு இந்த ஆட்சி.
திமுக ஆட்சியை விட அதிகமா நடக்குது பாருங்க சார். இதெல்லாம் கவனம் செலுத்தாம என்ன செய்கிறார் முதல்வர்? 2 மாசமா என்ன செஞ்சார்? இது காரணம் முதல்வர் இல்லை, அதுவும் நான் சொல்றேன். இந்த அதிகாரிங்க தான் காரணம். திமுக அதிகாரிங்க தான் இன்னைக்கு ஆட்சியில இருக்கான், பவர்ல இருக்கான். இவனுங்க தான் இதை ஏவி விடுறானுங்க. இதை கண்டுக்கிறதே இல்லை. கெட்ட பேர் பூரா விஜய்க்கு போகணுங்கிற இறங்கி வேலை செய்யறாங்க. இதை முன்ன களை எடுக்கும். நன்றி, வணக்கம்.